ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிறோம், ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, ஒரு பிளாட் வாங்க முடியல, கவலையில் இருக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கி போடுவீங்க. இல்லை வீடு வாடகை வீடே மாற்றணும், இந்த வீடு ராசியே இல்லை, கையில் எவ்வளோ வந்தாலும் காசு பற்ற மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் யாராவது ஆரோக்கிய குறைபாடு ஹாஸ்பிட்டலும் நிறையா நடந்து கிடக்கிறோம், வாஸ்து சரியில்லையா, யாராவது ஏதோ செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துல செய்வனை பண்ணிகிட்டு இருப்பாங்களா, கஷ்டத்து மேலே கஷ்டம், அடி மேலே அடி அப்படின்னு யோசிச்சு பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வீடு மாற்றுங்க. நாள் போட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்களா? அம்மா வீட்டில் இருக்குதாவா, என்னை வந்து கூட்டின்னு போல எங்கள் வீட்டுக்காரன் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக வந்து கூட்டின்னு போவார். மறு திருமணம் செய்து காத்திருக்கணும் கூட கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. முதல் திருமணம் தான் ஃபெயிலர், செய்யலாமா வேண்டாம்னு யோசனை பண்ணுறீங்க. ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் நல்லபடியாக அமையும், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். திருமணம் என்பது ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்கும். வீடு கட்டலாம், வீடு கிரகவாசம் பண்ணலாம், காது குத்தலாம். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் ஏதாவது 10 வயசுகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள், கொஞ்சம் கவனம் தேவை. ஆக சுபகாரியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். அதே போல் உங்களுடைய எதிரி தொல்லை உங்களை வாழவே விடக்கூடாதுங்களா கூட இந்த மாதம் அடங்கி போயிடுவாங்க. குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக வாழ்க்கையில் ஒரு 50 வயது கடந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து நடுத்தருவில் நின்று இருப்பீங்க. இப்போது அதெல்லாம் ரெக்கவரி ஆகுண்டான காலம் தான் இப்போ வந்து இருக்குது. இழந்ததெல்லாம் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைய போகிறீங்க, பெற போகிறீங்க. அது எப்போலேருந்து இந்த மாதத்திலிருந்து. அதேபோல் ஒரு நடுத்தர வயசு இருப்பவர்கள் கடன் தொழிலிருந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் விடுதாகி வெளியே வரப்போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இளையவர்கள் நல்லா படிப்பில் முன்னேற்றத்தை செலுத்த போகிறீங்க, சின்ன வயசு ஆளுங்க. பொதுவாக வந்து தனுசு ராசி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 80% லாபகரமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நினைச்ச காரியங்களாக கைகூட வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4 கிரக சேர்க்கை. ராகு இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார், உச்சமற்ற சுக்கிரன் இருக்கிறார், நீச்சமற்ற புதன் பகவான் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் பொருளாதாரத்தையும் இருக்கும் இடத்துலேருந்தே உங்களுக்கு செய்ய போகிறார். இடம் வாங்குகிறோமா இந்த மாதம் கண்டிப்பாக அதுக்குண்டான வேலையை நீங்கள் செய்யலாம். இடம் வாங்கி போடலாம். ஒரு வீடு வாங்கணுமா கட்டின வீட்டையே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போடலாம். இல்லை வீடு புதுசாக கட்ட போகிறேன்னா அது கடைக்கால நீங்கள் எடுத்து வேலையை ஆரம்பிக்கலாம். சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிறோம், ஒரு சொந்த வீடு வாங்க முடியல, ஒரு பிளாட் வாங்க முடியல, கவலையில் இருக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கி போடுவீங்க. இல்லை வாடகை வீடே மாற்றணும், இந்த வீடு ராசியே இல்லை, கையில் எவ்வளோ வந்தாலும் காசு பற்ற மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் யாராவது ஆரோக்கிய குறைபாடு ஹாஸ்பிட்டலும் நிறையா நடந்து கிடக்கிறோம், வாஸ்து சரியில்லையா, யாராவது ஏதோ செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துல செய்வனை பண்ணிகிட்டு இருப்பாங்களா, கஷ்டத்து மேலே கஷ்டம், அடி மேலே அடி அப்படின்னு யோசிச்சு பண்ணுறீங்களா? கண்டிப்பாக வீடு மாற்றுங்க. வாடகை வீட்டில் தானே இருக்கிறீங்க, இடம் மாற்றிங்க, நல்ல இடமா பார்த்து வாஸ்து பிரகாரம் பார்த்து இந்த மாதத்துக்கு வீடு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எந்த அதில் பாகுபாடு இல்லை. சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அந்த மாதம் தீரும். பாகப்பிரிவினை பண்ணிக்கலாம். ஏதாவது வம்பு வழக்க கேஸ் இருந்தாலும் அது விளையாடல் ஆகிடும். அண்ணன் தம்பிக்குள்ளே பங்காளிக்குள்ளே பேச்சுவார்த்தை பண்ணி அக்கா தங்கச்சியில் வர வச்சு பேசி சுமூகமாக நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் மித்த விட்டிங்களா கேஸு கோர்ட்டுன்னு அலைய வேண்டியிருக்கும். எச்சரிக்கை பண்ணிட்டேன். அதனால் வந்து குடும்பத்தினர்களே பேச்சிலே சுமூகமாக பாகப்பிரிவினை பண்ணிக்கங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் திடீர் பண வரவு, திடீர் யோகம் இருக்கிறது. ராசிக்கு 4 புதன் பகவான் இருக்கிறார். மாமா சம்மந்தப்பட்ட மாமாச்சா சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயம், ஒரு மாமா ஏதாவது சொல்லியிருப்பார், அது இப்போ நிறைவேறும். அதனால் வந்து மாமா உறவு மாமாச்சா உறவு நல்லா இருக்குது. நண்பர்களால் ஒரு ஆதாயம் இருக்குது. பழைய நண்பர்கள்லாம் கூட எப்போது பிரிஞ்சிருப்பீங்க, இப்போ ஒன்றா சேருவீங்க. புதுசாக ஒரு நட்போட்டாரம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் செய்பவர்களுக்கு காதல் கைகூடும்.
கண்டிப்பாக வீட்டில் சொல்லி அப்பா அம்மா மறுபடி கல்யாணம் கைகூடும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் தசாபுத்தியும் 5ஆம் இடம் தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக காதல் திருமணம் இல்லை முறைப்படி திருமணம் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமையும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு ஆணும் அமையும். உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட சுய புத்தியும் 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தியும் நடக்குமே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் கைகூடும். உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை ஜோதிடர் கொடுத்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அனைத்தும் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு உங்களுடைய திருமணம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்புகள்லாம் விலகி பிரிந்த கணவன் மனைவிகளாக ஒன்று சேருவாங்க. நாள் போட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்களா, அம்மா வீட்டில் இருக்குதாவா, என்னை வந்து கூட்டின்னு போல எங்கள் வீட்டுக்காரன் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக வந்து கூட்டின்னு போவார். மறு திருமணம் செய்து காத்திருக்கணும் கூட கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. முதல் திருமணம் தான் ஃபெயிலர், செய்யலாமா வேண்டாம்னு யோசனை பண்ணுறீங்க. 2ஆவது திருமணம் கண்டிப்பாக 2ஆவது திருமணம் நல்லபடியாக அமையும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். திருமணம் என்பது ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்கும். வீடு கட்டலாம், வீடு கிரகவாசம் பண்ணலாம், காது குத்தலாம். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் ஏதாவது 10 வயசுகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள். கொஞ்சம் கவனம் தேவை. ஆக சுபகாரியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். அதே போல் உங்களுடைய எதிரி தொல்லை உங்களை வாழவே விடக்கூடாது இருந்தவங்களாம் கூட இந்த மாதம் அடங்கி போயிடுவாங்க. வருத்தப்பட வேண்டாம். நாள்பட்ட உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குதா, அவதிப்படுறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகப்படியான கடன் தாங்கவே முடியல, ஊரை விட்டு ஓடி போயிடலாமா, அப்படி கஷ்டப்படுறவங்க கூட இந்த மாதம் கடன் பிரச்சனைலேருந்து விடுபட போகிறீங்க. கடன்காரன் வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டான். ஏதோ ஒரு வழியில் பணம் வரும், நீங்கள் கடனை கொடுத்துருவீங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் கடனை அடைச்சி பாருங்கள். கடன் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடியும். ஏதோ ஒரு வழியில் காசு வரும், கடன் கொடுத்துடுவீங்க. அதனால் வந்து ஏதோ பண்ணி பாருங்க. பிள்ளைகளை ஒரு டூர் கூட்டின்னு போவாங்க. இந்த மாதம் மே மாதம் வெயில் காலம் ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி மலை இப்படி ஏதாவது இடத்துக்கு கூட்டின்னு போனீங்களாக்கா பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, புது தெம்பு கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்புக்கு மேற்கொண்டு படிப்புக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். வெளிநாடு படிக்க வச்சாலும் சரி, இல்லை இங்கே படிக்க வச்சாலும் சரி, இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்க வச்சாலும் சரி, அதுக்குண்டான ஃபீஸ் பணம் செலவானாலும் பரவாயில்ல, ஃபீஸ் கட்டுங்க. சொல்ல சுப செலவு தான். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட சுப செலவு வரும். பணம் ஏதோ ஒரு வழியில் வரும், எல்லாம் சமாளிக்கணும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை. முக்கியமாக வந்து பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக அடுத்து என்ன படிக்க வைக்கலாம், எங்கே சேர்க்கலாம், நல்லா சாய்ஸை சூஸ் பண்ணி படிக்க வைங்க. அவங்களுடைய எதிர்காலமே இப்போ நீங்கள் சேர படிப்பில் தான் இருக்குது. இப்போ +2 படித்த மாணவர்களுடைய எதிர்காலம் நீங்கள் அடுத்து சேர வேண்டிய படிப்பில் தான் இருக்குது. பிள்ளைகளை கவனித்து அவர்களை ஆர்வத்தை கேட்டு அவர்களுக்கு எந்த ஆர்வமும் எதில் படிக்க வேண்டிய ஆர்வம் இருக்கிறதோ அந்த வழியில் கொண்டு போங்கள். உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று உங்கள் வழியில் கொண்டு வராதீர்கள், பிள்ளைகளுடைய ஆர்வம் வழியை கொண்டு போங்க. உங்களுடைய வெளிநாடு பசங்க ஏதாவது படிக்க வைக்கணும், படிக்க வைக்கலாம். வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. அதனால் வெளிநாடுக்கு முயற்சி மேற்கொள்ளலாம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இங்கே வரலாம், ஊருக்கு வந்து போகலாம். பிரிந்த கணவன் மணி வெளிநாட்டில் வேலை செய்கிற கணவனா ஊருக்கு வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதம் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தடையில்லாமல் வெற்றி 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 வாக சூட போகிறீங்க. ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. தனுசு ராசி நேயர்கள் கூடுமான அறையில் ஆஞ்சநேயர் வழிபாட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபட உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும், தடைகள் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், மனக்கவலைகள் தீரும். மனக்கவலைகள் பிரச்சனைகள் தீரும். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் ஆஞ்சநேயர் வழிபட்டு பாருங்கள், பெரிய மாற்றத்தை தரும். தொழில் செய்பவர்கள் ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் உண்டு. எந்த தொழிலாக செய்கிறீங்க நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு தனி திறமை, உங்களை திறமை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான காலம் இது ஓடிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சிறந்து விளைவிங்க, பெஸ்ட்டு
உங்கள் கம்பெனியை ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட்டு ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படிலாம் அவார்டு வாங்கிங்க. சிறந்த கம்பெனி அவார்டு, சிறந்த வேலையாளர் என்ற அவார்டு வாங்கிங்க. ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பீங்க. அதனால் வந்து ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு அதே போல் இந்த கேஷ் சம்மந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஸ்பெஷலாக இது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதாவது பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்க, ஒரு நகை கடை, ஜவுளி கடை செய்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதத்தில் பெரிய லாபம், விரிவுபடுத்தலாம், பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். பார்ட்னராக செய்கிறீங்கன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் பார்ட்னராக செய்யலாம். இல்லை மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக செய்யலாம். இல்லை மனைவி பேரில் ஒரு வீடு வாங்கி வைக்கணும், ஒரு இடம் வாங்கி வைக்கணும், இதுக்கெல்லாம் யோகம் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள், கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள். அதனால் வந்து மனைவியால் உங்களுக்கு ஒரு யோகமே, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு அதாவது 10ல் கேது இருப்பது, அதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் ஈடுபாடு வந்து ரொம்ப பற்று அதிகமாக இருக்கும். ஆன்மீக பயணத்தில் நல்ல ஒரு லாபகரமாக இருக்குது. தெய்வத்தின் அனுகூலம், தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களை வீடு தேடி வந்து கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம்லாம் பட்டுட்டீங்க, பார்க்காத கஷ்டங்கள், பார்க்காத துரோகிகள், உங்களை எத்தனை பேர் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. நல்லவன் யார், கெட்டவன் யார் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கடத்தில் தெளிவாக நிற்கிறீங்க. இனிமேல் உங்களுக்கு அனைத்திலுமே வந்து ஒரு சிறந்த வாழ்க்கையில் படியை கொண்டு போக போகிறீங்க. ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.